أعوذ بالله من الشيطان الرجيم وما يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين وإنهم ليصدونهم عن سبيلي ويحسبون أنهم مهتدون صدق الله العلي العظيم. சூரே ஜுஹ்ருஃபினுடைய இந்த ஆயத் இங்கே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யார் புறக்கணிக்கிறார்களோ அன் ஜிக்ரி, என்னுடைய நினைவை விட்டு. இந்த நினைவு முஃபஸிரின்களுடைய ஒருமித்த கருத்து இருக்கிறது, இது குரானை விட்டு. குரானுக்கு ஜிக்ர் என்ற அந்த ஒரு பெயரும் இருக்கிறது. யார் குரானை விட்டு புறக்கணித்து விட்டார்களோ, யார் குரானை கற்றுக்கொள்வதிலோ அல்லது குரானோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலோ எந்த விதமான ஸ்திரத்தையும் எந்த விதமான முயற்சியும் யார் மேற்கொள்ளவில்லையோ, அவர்களுக்கும் குரானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்கள் போல யார் இருந்தார்களோ, பிறகு அல்லாஹ் அவர்களை நோக்கி சொல்கிறான், அன் ஜிக்ரி ரஹ்மான். ஜிக்ரி ரஹ்மான் என்பது குரானை தான் குறிக்கிறது. நம்ம குரானுக்கும் அவர்களுக்குமான எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக, குரானுக்கான குரானுக்கான அந்த வாழ்க்கை, அந்த சொன்ன அந்த வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தவர்கள் குறித்து அல்லாஹ் எப்படி பேசுகிறான். அல்லாஹ் தன்னின் புறத்திலிருந்து ஒரு செயலை செய்கிறான், அவர்களுக்கும் குரானுக்கும் சம்பந்தம் இல்லையா. பிறகு அல்லாஹ் இதனை செய்கிறான், கையூஸ் லஹு ஷைத்தானன், அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டி விடுகிறான். Allah impose upon them the shaitan. And whoever turns away from the reminder, from the remembrance of the Quran, then for them Allah subhanahu wa ta'ala does like this, wherein he imposes shaitan upon them. அப்படின்னா ஷைத்தானை அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டி விடுகிறான். ஒன்று, இங்க முஸ்லிம்களுக்கு இரண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று, நீங்கள் குரானோடு பயணிக்க வேண்டும். நீங்கள் குரானோடு பயணிக்கலையா, பிறகு நீங்கள் ஷைத்தானோடு பயணிக்க வேண்டும். இங்கே அதனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பிறகு சாட்டி விடுவோம், அவனுக்கு ஒரு ஷைத்தான் சாட்டப்படுகிறான். அந்த சைத்தான் எப்படி ஆகி விடுகிறான், ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு அவன் உற்ற நண்பனாக ஆகி விடுகிறான். இது நம்ம பொதுவாக சைத்தான் சாட்டப்பட்டதுன்னா ஒன்று பேய் பிசாசு அப்படி நம்ம வங்கிக்கிறோம். இது இது ஜின்களில் இருந்தும் இருக்கலாம், அல்லது மனிதர்கள் இருந்தும் சில சைத்தான்களை, மின்னல் ஜின்னத்தி வன்னாஸ்னு சூரியன் நான் சொல்வது போல் மனிதர்கள் இருந்தும் சில சைத்தான்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இவர்களுக்கு உற்ற உறவினர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். உற்ற நண்பன் கரீன் அப்படின்னா உற்ற நண்பனாக. அவன் இல்லாட்டி இவரால் இருக்க முடியாது. அந்த மனிதர் பேச்சைத்தான் இவர் முழுக்க கேட்பார். சில டைம்ல இன்றைய நவீன யுகத்துல இது மனிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில வெப்சைட்டுகளாக, சில ஹேபிட்ஸ்களாக, சில பழக்க வழக்கங்களாக, சில பொருள்களாக, சில உணவுப் பொருள்களாக, சில பதார்த்தங்களாக என சில அவைகளுக்கு இவர்கள் அடிமையாகி விடுகிறார். சரி, ஆகிவிட்ட பிறகு என்ன நடக்கிறது? இப்ப ஷைத்தானோடு இவர்கள் தோழமை கொண்ட பிறகு அல்லாஹ் இன்னஹும் லயசுத்தூன்னஹும், நிச்சயமாக இவர்கள் அவர்களை வழிகெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த சைத்தான்கள் யார் எந்த இன்சான் மீது சாட்டப்பட்டார்களோ அவர்களை இவர்கள் வழிகெடுக்கிறார்கள். அனி சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து, இஸ்லாத்தை பின்பற்றுவதிலிருந்து, இஸ்லாத்தை புரிந்து கொள்வதிலிருந்து, இஸ்லாத்தை பறைசாற்றுவதிலிருந்து இவர்களை அவர்கள் புறக்கணிப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது அவர்கள் ஒன்றன் தவறின் மீது தவறாக. ஒரு தவறுக்கு மேல இன்னொரு தவறு, இன்னொரு தவறுக்கு மேல இன்னொரு தவறு, ஒரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவம், இன்னொரு பாவத்துக்கு மேல இன்னொரு பாவம்னு வரிசையாக தொடர்படியாக அவர்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் ஆனாலும் அவர்கள் சில டைம்ல நப்சையும் அல்ல சாட்ட விடுகிறான். ஆனாலும் அவர்கள் நினைச்சுக்கிறாங்க, அஹ்ஸபூன அன்னஹும் முஹ்ததூன், பெரும் ஆபத்தான பகுதி இந்த பகுதி தான். அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மிக நேரான பாதையில் தான் இருப்பதாக. எங்கள்கிட்ட எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே, எங்கள் வாழ்க்கையில சரியா தானே போயிட்டு இருக்கு. நாங்க இஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணாலே சரி, எங்களுடைய பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, எங்களுக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கு, எங்களுக்கு புகழ் இருக்கு, எதுவும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகலையே, எங்களோட ரொட்டீன் லைஃப்ல எதுவும் பாதிப்பு வரலையே. இப்ப இஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரிஞ்சுக்கலனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான்ங்கிற அந்த மனநிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை நிலைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் நேரான பாதையில் இருப்பதாக. நான் உங்களுக்குமாக, இந்த குரான் வகுப்புகளுக்கு வரக்கூடிய உங்களுக்குமாக ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறேன். நம் மீது ஷைத்தான் பெரும் நடவடிக்கையும் மேற்கொள்வான். இந்த குரான் விட்டு விலகுவதற்காக, இந்த குரான் வகுப்பை விட்டு நிறுத்துவதற்கு 1000 காரணங்கள் உங்களுக்கு வரலாம். டாக்டர் அப்பாயின்மெண்ட் வரலாம், பிஸ்னஸ் ரீசன்ஸ் வரலாம், ஃபேமிலி ரீசன் வரலாம், ஃபங்க்ஷன்ஸ் வரலாம், டிராவல் இருக்கலாம், டயர்ட் இருக்கலாம், ஆனால் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வரும்போது சொல்லலாம், இன்னைக்கு எதுக்கு, நம்ம தான் ரெக்கார்டில் பார்த்துக்கலாம், அதுல போய் பார்த்துக்கலாம், லேட்டா படிச்சுக்கலாம், என்ன வயசாகி போயிடுச்சு, கருப்பு முடிதானே இருக்கு, வெள்ளை முடி ஆகட்டும், பிஸ்னஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிடட்டும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டும், வீடு கட்டி முடிச்சுக்குவோம், கார் வாங்கி முடிச்சுக்குவோம்னு உங்களை தள்ளி போடுவதற்கான எல்லா காரணங்களும் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் மிக சுதாரிப்பாக இந்த சைத்தானுடைய அந்த அந்த ஆசாபாசங்களுக்கெல்லாம் வழிவிடாதவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய பகுதிக்கு வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி டுடேஸ் போர்ஷன்.
So, just a recap of what we have done yesterday. Yesterday, we were predominantly, that is the most, I believe, most difficult portion in the grammar itself. So, the other portions will be little less. If somebody could able to comprehend that, then other things should be really possible, inshallah. So, now, just a quick recap of another. Pala, Palu, Palta, Paltum, Paltu, Palna. Pala is அவன் செய்தான். Pala is அவன் செய்தான். Palu அப்ப நமக்கு என்ன இதுல இருக்கிற ஒரு இண்டிகேஷன் என்னது? எல்லாமே என்னது? ஜபராக இருப்பது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நமக்கான க்ளூ என்னன்னா ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஒரு வார்த்தையில எல்லாமே என்னது? ஜபர் இருக்கிறது வார்த்தையில அப்படின்னா அது என்ன சொல்லுது? அது வந்து இறந்த காலம் ஒரு ஆண் செஞ்சிருக்கிறான். அவன் ஒரு இறந்த காலம் செஞ்ச ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பத்தி சொல்றான் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வாவன் அலீஃப் இருக்கிறது தான் என்னது? ரெண்டாவது இண்டிகேஷன் ஃபாலு வாவன் அலீஃப். தேர்டு தேர்ட் இண்டிகேஷன் வாவன் அலீஃப் இருந்துச்சுன்னா இது அவன் ஹி டெட். இங்க தே டெட். அவர்கள் செய்தார்கள். ஸோ அவர்கள் செய்தார்கள். மூணாவது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன் படற்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை குறித்து பார்த்தோம். செகண்ட் ஒன் தால ஒரு வார்த்தை எண்டாயிருக்கு. தேஜபத் தால எண்டாயிருக்கு அப்படின்னா என்னது? நீ Voice is breaking. செய்தாய். நீ செய்தாய். நெக்ஸ்ட் தும்ல எண்டாயிருக்கு. ஃபால் தும்ல எண்டாயிருக்கு. உருதுல சொல்ற அதே தும் இதுவும் நீ செய்தாய் தான். பட் ஆனா என்னது? இந்த நீ வந்து என்னது? ப்ளூரல். நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் செய்தீர்கள். தேர்ட் பாயிண்ட் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்னால தவக்கல் தூ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ தவக்கல் தூ தேப்பேஸ் தூல முடியுது அப்படின்னா இது வந்து தேப்பேஸ் தூல முடிஞ்சுன்னா என்னது? நான் செய்தேன். நான் செய்தேன். ஐ டிட். யூ டிட். இப்போ நெக்ஸ்ட் நால முடியுது அப்படின்னா நம்ம இதுதான் பார்க்க போறோம். எஹதினா என்ன? நாங்கள். இப்போ வி டிட். வி டிட். நாங்கள் செய்தோம். நாங்கள் செய்தோம். ஓகே. ஸோ பி அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த இண்டிகேஷன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அ குயிக் ரீகேப் ஆஃப் வாட் வி ஹவ் டன் எஸ்டர்டே. சில வேர்ட்ஸோட மீனிங் இங்கே ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்கே இருக்கு ஹலக்க. ஸோ ஹலக்க, பத்தஹ, கத்தல, நசர, தஹல. மை வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். No, it's clear. Yeah, thank No, you. it's clear. So halaka. Now we will add some more words to this list. Is நதர. அஃபலா என்ஜுரூன இலல் இப்லி கைஃப குலிக்கத் சொல்றோம் இல்லையா? அந்த நதர. நதர மீன்ஸ் he observed or he observed. Next is பஸ்ஸர. பேஸ் பஷீர் அப்படின்னா பேர் வைக்கிறோம் இல்லையா? பஸ்ஸர. And then you have a word called nadara. Nazir அப்படின்னா பேர் வைக்கிறோம் இல்லையா? நசீர். ஸோ நதர. ஸோ நதர, this nazara is he observed. This basara is he watched. He watched. ரெண்டுத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் பசரா இஸ் ஜஸ்ட் சீயிங். செகண்ட் திங் இஸ் சீயிங் வித் அப்சர்வேஷன், வித் R&D ரிசர்ச். ஒய் இட் இஸ் லைக் திஸ், வாட் இஃப் திஸ் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு பார்க்கறது தான் என்னது? நதர. நசர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஹீ வாண்ட். He won. This Katala we know he killed. So we will go on for today's exercise. So I will quickly keep writing the exercise. I want people to keep writing the answers. Number 1. Nazarta. Nazarta. Number 2. Nazaru. This is difference you see, all seems to be same. Basara, Nazara, Nazara. This is Zal. See, this is Zal, this is Zal, this is Zo, this is Fad. That's the difference. Okay. So Nazaru can give a try. And then third one is Dakhaltu.
dakhaltu. The fourth one. Dakhaltu. Can answer with the question number. So, khalaqna. This you find many times in the Quran. Khalaqna. Khalaqna. Number five is kataltum. 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 This is nadaru. Okay. And then number sixth one is ma khalaqtal jinna wal insa illa liya'budun. Khalaqta. Khalaqta. And then number seven is fat fataha. Number eight is katalu. Number nine is, yeah, I want people to keep trying. Okay, and then without wasting time. So kataltu. Number nine is nasarat. Nasarta. Nasarta. Number 10 is basartu. 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 Yeah. Imtiaz, you have done a right job. Yeah. We'll keep, let me start answering for you. Nazarta. See, this comes from this word. It ends with ta. So, ta வந்துருச்சா கண்ணை மூடிட்டு யூ எழுதிட வேண்டியதான். யூ இட் இஸ் சிங்குலர். ஓகே. நதரத் இங்கே பார்க்குறோம், அப்சர்வ்னு பார்க்குறோம். ஸோ யூ அப்சர்வ்ட். யூ அப்சர்வ்ட். அது ஒரு வாவன் அலிஃப் பார்த்துட்டோம். வாவன் அலிஃப் பார்த்துட்டாலே கண்ணை மூடிட்டு எழுதிடணும். தே எழுதிடணும். அவர்கள். இங்கே என்னது? நீர் கவனித்தீர். நீர் கவனித்தீர். தே நசர் து. இங்கே நசர நசீர் என்று வருது. வாண்ட். தே வாண்ட். தே வாண்ட் அதர் பீப்புள் ஆல்சோ டு கீப் ட்ரைங் பிஃபோர் ஐ ரிலீஸ் தி ஆன்சர்ஸ். நம்பர் 3 தஹல் து. தஹல இஸ் என்டர். தேபேஸ்து இருக்கு. தேபேஸ்து வந்துட்டாலே என்னதான்? ஐ நான் நான் நுழைந்தேன். நான் நுழைந்தேன். ஹலக்னா. திஸ் யூ ஃபைண்ட் மெனி டைம்ஸ் இன் தி குரான். ஸோ வி created. We created. This from the word here. Kataltum. Katala. It's a very common word. Tum. முடிஞ்சிருக்கு. உருதுல சொல்ற அதே தும் in the you, but in the you is என்னது? Plural. Kataltum. You killed. Khalaqta. There are some people who keep translating as you all killed. That is also just to indicate that this you is plural. நீங்கள் அனைவரும் என்னது? கொலை செய்தீர்கள். We created. நாங்கள் படைத்தோம். நாங்கள் படைத்தோம். ஹலக்த. தா முடிஞ்சிருக்கு. அதனால கண்ணை மூடிட்டு யூ போட்டுறோம். நீ ஹலக்த. நீ படைத்தாய். நீ படைத்தாய். யூ கிரியேட்டட். யூ கிரியேட்டட். குட் ஜாப் தமிமன் சார் அண்ட் இம்தியாஸ். ஐ வாண்ட் அதர்ஸ் டு கீப் ட்ரையிங். ஈவன் இஃப் இட் இஸ் ராங், இட்ஸ் ஓகே. ஃபத்தஹ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரீசன் ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் வித்தவுட் எனி வேர்ட்ஸ். ஸோ ஒன் இஸ் என்னது? ஃபத்தஹ மீன்ஸ் ஹீ ஓப்பன்ட். ஸோ கத்தலு த சேம். இட் கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் கில்லிங். ஸோ கத்தல வாவன் அலிஃப் இருக்கு. ஸோ அதனால என்னது? தே போட்டோம். தே கில்ட். தே கில்ட். நம்பர் 9 நசர்த்த. நசர கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் நசர. இங்கே இருக்கு பாருங்க. நசர விச் மீன்ஸ் ஹெல்ப்ட். ஸோ தா இருக்கு. அதனால என்னது? யூ ஹெல்ப்ட். பசர்த்து. பசர்த்து இஸ் ஐ. Basara is watched, so I watched. Okay, so this is the recap. Inshallah, we will do all are past tense. It's not I watched, it's I watched. Seventh is not open, he opened. Okay, so all are past tense. All are past tense. So this we will do sometime, inshallah, later also. So now we will go back to new one for the day. So last class we were seeing about the past tense. இறந்த காலத்தை குறித்து போன தடவை பார்த்தோம். But this time we are going to see about யூனிவர்சல் டென்ஸ். அரபியில் there is in ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் 3 காலம் இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இப்போ நிகழ்காலம் வருங்காலம் அப்படிங்கிறதுக்கு தனித்தனி ஃபார்மேட் என்னது? அரபியில் கிடையாது. அரபியில் இரண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ஃபார்மேட்டு தான். அது என்ன ஃபார்மேட்னா என்னது? அதுக்கு பேர் யூனிவர்சல் டென்ஸ்னு சொல்லுவாங்க. போத் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் தி ஃபியூச்சர் டென்ஸ்.
So everything in Quran is in past tense, right? It's not necessary. Everything is because sometime Allah describes about something that will happen in the day of Qiyamah, or there are some context in the day of Qiyamah நடக்கிற கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக தான் அது சில டைம் என்னது வரும். ஸோ வி வில் அப்சர்வ். ஸோ ஆல் தி டென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் தி குரான். ஸோ நவ் எஃப்எல் இதுலேயுமே நிறைய டென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 6 தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா எஃப்எலு, எஃப்எலுன்னு, தஃபலு, தஃபலுன, அஃபலு, நஃபலு. இந்த 6ல் இண்டிகேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த வேர்டுடைய எண்டில் ஆட் ஆனிச்சு. ஸோ நம்ம பார்க்கணும் எண்டில் ஆட் ஆகுது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக முடிவில் ஆட் ஆகுது அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாஸ்ட் டென்ஸு இறந்த காலம் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது. இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் ஆட் ஆகும். இப்போ ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கணும், இல்லாட்டி இப்போ நடக்கிற செய்தியாக இருக்கணும். இப்போ எஃப்ஐலு இங்கே என்ன ஒரே இண்டிகேஷன்னா யா சேர்றது. யா சேர்ந்துருச்சு அப்படின்னாலே இது என்னது மூன்றாவது தூரத்தில் இருக்கிற ஒரு வரை குறித்து என்னது பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ எஃப்ஐலு யா சேர்ந்துருச்சு அந்த வேர்ட். இதே யா சேர்ந்துருக்கு அதோடு சேர்த்து வாவன் நூன் சேர்ந்துருக்கு. போன தடவை பார்த்தோம் வாவன் அலீஃப் சேர்ந்துருந்துச்சு. அப்போனா தேனா இங்கே வாவன் நூன் சேர்ந்தா என்னது தே. ஆனால் அதோடு சேர்த்து என்ன வந்திருக்கும் யாவும் வந்திருக்கும். இப்போ எஃப்ஐலு எஃப்ஐலுன்னு. நெக்ஸ்ட் இஸ் தஃபேலு. எஃப்ஐலு டிரான்ஸ்லேஷன் சொன்னால் ஹி டஸ் ஆர் ஹி வில் டூ. பேஸ்ட் ஆன் கான்டெக்ட் என்னது சம்டைம் வி வில் ரைட் இட் அஸ் ஹி வில் டூ, சம்டைம்ஸ் வி வில் ரைட் இட் அஸ் ஹி டஸ். அவன் செய்தான்னு அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம், சில டைம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லுவோம். அது கான்டெக்ட் அந்த மாதிரி சென்டென்ஸ் அந்த மாதிரி. ஆல் தி டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆல்ரெடி பீன் டன். வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லேர்ன் தட். ஸோ திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் இன்ஷா அல்லாஹ். செகண்ட் இஸ் இதில் இண்டிகேஷன் நமக்கான க்ளூ என்னது தா இருக்கிறது. ஒரு வாரத்தில் போன தடவையும் அதே தான் இருந்துச்சு, தேஜவர்த்தா தான் இருந்துச்சு. தேஜவர்த்தா எண்டில் இருந்துச்சு, இங்கே முன்னாடி இருக்குது. இந்த வார்த்தையோட என்னது ஆரம்பத்தில் இருக்குது. இந்த எல்லா அடிஷன்ஸும் வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் இருக்குது, ஸ்டார்ட்ஸில் இருக்குது. ஸோ தஃபேலுன இங்கேயுமே என்னது தா சேர்ந்துருக்கு, எண்டில் வாவன் நூன் சேர்ந்துருக்கு, எண்டில் வாவன் நூன். அஃபலு இது என்ன அஃபலு ஐ டூ, ஐ டூ. நீங்கள் அவுசுபி எல்லாரும் கேட்டிங்க இல்லையா, அவுசுபி கேஸ் இப்படி தான் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இங்கே அலீஃப் ஜபர் ஆல் ஆரம்பிச்சிருக்கனால அலீஃப் ஜபராக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு இண்டிகேஷன் இது வேர்போடு சேர்ந்து வந்துச்சுன்னா ஐ டூ. அதனால தான் நம்ம நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இதில் என்னது ஐ என்னது அலிஃப் ஜபரா தான் அதோட என்னது இண்டிகேஷன். ஸோ அலிஃப் ஜபரா பார்க்குறதுக்கு ஐ மாதிரியே இருக்குது, அதனால என்னது அலிஃப் ஜபரா. நெக்ஸ்ட் இந்த நா, இது போன தடவை பேசின அதே நா தான், பட் ஆனால் இந்த நா என்னது எண்டில் எல்லாமே என்னது ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு அப்படின்னா. ஸோ இந்த வேர்டோட ஸ்டார்டிங். ஸோ இதை வச்சுக்கிட்டு we will keep trying some new things inshallah. Same old exercises. எஸ் பை அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க குயிக்கா சொன்ன மாதிரி இதுலயும் குயிக்கா ஒன்னு சொல்லுங்க எஸ் பை. எக்ஸாம்பிள் தானே. அதான் சேம் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகே, இப்போ தேர்ட் பர்சன் இதே நீங்க சிம்பிளா எழுதிக்கணும்னா தேர்ட் பர்சன் இல்ல பேசுறோம், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வெறுமனே என்ன இருக்கும், நான் அந்த ஃபுல் ஃபார்மேட் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நமக்கு என்ன இண்டிகேஷன் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்குவோம். தேர்ட் பர்சன் இந்த எல்லாத்துலேயும் சரி வேர்ட்ஸ் வில் என்னது ஸ்டார்ட் வித், வேர்ட் வில் ஸ்டார்ட் வித். அதனால நிறைய பார்க்குறேன் யாமலூன எஃபலூன அது எல்லாமே என்னது ஃபியூச்சர் டென்ஸ் தான் குறியுது. இப்போ வேர்ட் வில் ஸ்டார்ட் வித் என்ன யால. இந்த ப்ளூரல் கேஸில் வேர்ட் வில் ஸ்டார்ட் வித் யா, ஆனால் எண்டில் என்ன இருக்கும் வாவன் நூன் இருக்கும். ப்ளஸ் என்னது வாவன் நூன் இருந்துச்சுன்னா இதுக்கான இண்டிகேஷன். நெக்ஸ்ட் கே செகண்ட், இது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸில் சொன்ன மாதிரியே தான், அதே தா தான். பட் இந்த தா என்னது வார்த்தையுடைய ஆரம்பத்தில் வந்துடுது. இங்கே தாவும் வரலாம் தூவும் வரலாம் என்ன. ஸோ தட் இஸ் நாட் கன்சர்ன் ஃபார் அஸ். நம்மளுடைய கன்சர்ன் வெறுமனே தா இருக்கா அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் என்னது இங்கேயும் அதே தா தான் இருக்குது, பட் ஆனால் இங்கே என்னது வாவன் நூன் இருக்குது சேர்ந்து. ஸோ தா ப்ளஸ் வாவன் நூன் இருக்குது. இந்த கேஸில் ஆ, இந்த கேஸில் நா. டு சே இட் இன் ப்ராப்பர் டெர்மினாலஜியில் சொல்லணும் அப்படின்னா just for one time we can say it like this. If it is singular and plural, this is efalu, this is efalu, and this is efaluna, efaluna. This is tafalu, this is tafalu, and this is tafaluna, tafaluna. This is afalu, nafalu, nafalu. Okay,
So we will do a little homework, then we will, inshallah, this will another catch up for you, inshallah. So the same old words, we're not going to change the words. So we'll keep trying now. I want people to give a best try of yourself. First one is, otherwise I will do one thing. I will put this word for you and then we'll demonstrate it for you. Let's see how the Katala word, very famous word, Katala, how this word keeps changing with regard to the context. So first one is Katala. You know the word Katala. கத்தல இஸ் என்னது ஹீ கில்ட் அவன் கொலை செய்தான். இப்போ இதில் என்ன செய்கிறோம், யா சேர்க்குறோம். அப்போ இது என்ன ஆயிரும், எக்துலு அப்படின்னு ஆயிரும். எக்துலு. ஐ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நாட் எவ்ரிபடி குட் ஏபிள் டு ரைட். யூ கேன் ஜஸ்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகே, பிகாஸ் இட் வில் டேக் சம் டைம் டு ரைட் என்னது அரபிக்லாம். ஸோ டோன்ட் பெட்டர் ட்ரை, ஜஸ்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஹேவ் இட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். எக்துலு. இந்த எக்துலுல வாவன் அலிஃப் சேர்க்குறோம். இட் பிகம்ஸ் என்னது, எக்துலூன. எக்துலூன. ஸோ எக்துலு ஈ யா இருக்கா, கண்ணை மூடிட்டு ஹீ எழுதிட்டோம். யா இருக்கிறனால ஹீ கில். ஹீ கில் ஆர் ஹீ வில் கில். அவன் கொலை செய்கிறான், அவன் கொலை செய்வான். எக்துலூன வாவன் நூன் இருக்கு, யாவும் இருக்கு, ரெண்டுமே பார்த்துட்டேன் நான். அதனால இது என்னது, தேன்னு எழுதிட்டோம். தே கில் ஆர் தே வில் கில். தே வில் கில். அவர்கள் கொலை செய்கிறார், அவர்கள் கொலை செய்வார்கள். இது யாருக்கு, இதே போல தா வச்சு எழுதுறோம். இட் பிகம்ஸ் தக்துலு. 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 ஸோ தக்துலு பிகம்ஸ் என்னது, தா இருக்கிறனாலே நான் கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சுட்டேன், யூன்னு எழுதிட்டேன். யூ கில் ஆர் யூ வில் கில். அகெயின் இங்கே தால வாவன் நூன் சேர்த்தோம். ஸோ தக்துலூன ஆயிடுச்சு. தக்துலூன. தக்துலூன வாவன் நூன். ஸோ தே யூ கில், பட் திஸ் யூ இஸ் என்னது, ப்ளூரல். நெக்ஸ்ட் இஸ் அக்துலு. நான் தான் கொலை செஞ்சேன். ஸோ அக்துலு இஸ் ஐ கில் ஆர் ஐ வில் கில். ஐ கில் ஆர் ஐ வில் கில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நக்துலு. நூஞ்சபண்ணா, அது கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். எங்கே நூஞ்சபண்ணா பார்த்தாலும் அது அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் தான். ஸோ நக்துலு வி கில் ஆர் வி வில் கில். Okay. Having said this example, we will give a little fast try on some different combination words. And we will repeat these things inshallah by tomorrow also. By the time inshallah this should be easy for you. Okay. So now you see. Number one example. Yakhlukun. Yakhlukun. If people should try answering on chat. Yakhlukun. Yakhlukun. Number two is yaftahu. 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 Killed வராது, ஏன்னா இட்ஸ் பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ் இல்லை, இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாட்டி ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ யூ வில் நாட் ஹாவ் தி வேர்ட் தே. தி வராது, பிகாஸ் அங்கே அல் இல்லை இல்லையா, அதனால வராது. நம்பர் த்ரீ இஸ் எதுகுலூன. இஜாஜால் என்ன போகிறது, எதுகுலூன தானே. எதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. ஸோ எதுகுலூன, அந்த சேம் எதுகுலூன. நம்பர் ஃபோர்த் ஒன் இஸ் தன்சுரூன். தன்சூர். மன்சூர்னா நம்ம பேர் வைப்போம், பார்த்துருக்கேங்க. இதுல என்ன வருது, தன்சூர். தன்சு தன்சுரு வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட். நம்பர் ஃபோர்த் ஒன் இஸ் தன்சுரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நக்துலு. Naktulu. Maybe my handwriting is not so great, so that will also have some impact for you. Okay. So first one is yahlukun. ஸோ இங்கே என்ன இருக்குது, யாருக்கு வாவன் நூன் இருக்குது. ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு தேன்னு எழுதிடுறோம்.
ஹலக்கல்லேருந்து வந்திருக்கு. அதனால என்னது? தே கிரியேட் ஆர் தே வில் கிரியேட். அவர்கள் படைத்தார்கள் அல்லது அவர்கள் படைப்பார்கள். அவர்கள் படைத்தார்கள், படைக்கிறார்கள் அல்லது அவர்கள் படைப்பார்கள். எஃப்தஹு வெறுமனே சிங்குலர், வாவன் நூன் வரல. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஹீன்னு வந்துடுச்சு. ஹீ எஃப்தஹு ஃபதஹ, ஹீ வில் ஓப்பன் ஆர் ஹீ ஓப்பன் ஆர் ஹீ ஓப்பன்ஸ். யஹ்லுகூன் சாரி எதுகுலூன இசாஜால வர எதுகுலூன ஃபீதில்லாஹி அஃப்வாஜா. எதுகுலூன யா வாவன் நூன் இருக்கு. தே என்டர். பீப்புள் ஆஸ்க் மீ ஃபியூச்சர் வருமான்னு கேட்டால் இது வருது. இசாஜா சூரால வருது. தே என்டர் ஆர் தே வில் என்டர். தே வில் என்டர். தன்சுரு நசர அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வருது. நசரனா ஹெல்ப்பு. தேஜபர் தா இருக்கு. தேஜபர் தாக்காக என்னது? யூ எழுதணும். யூ ஹெல்ப். யூ ஹெல்ப் ஆர் யூ வில் ஹெல்ப். நக்துலு நூஞ்சப நா இருக்கு. அதனால என்னது? வி கில் ஆர் வி வில் கில். வி வில் கில். நாங்கள் கொலை செய்தோம், கொலை செய்கிறோம், நாங்கள் கொலை செய்வோம். ஓகே. ஸோ we will do this recap inshallah tomorrow also. I purposefully did this because we have similar sentence here. I want people to keep trying, understanding, and help me in translating this ayat. So iyyaka na'budu, continuing with the Surah Al-Fatiha, iyyaka na'budu wa iyyaka nasta'in. So here you find the word ka, which means we know that another word ending with ka is another. This is to be translated as என்னது? யூ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஹூ, ஹும், கா, கும், யா, நா. அதுலேருந்து வந்து இந்த கா தான் அது. இயாக்கா யூ. ஈயா அப்படிங்கிற வேர்டு வந்து இட்ஸ் இப்போ இங்கிலீஷ் தமிழில் ஒரு இலக்கணம் இருக்குது, விழி வேற்றுமை அப்படின்னு ஒரு வேற்றுமை இருக்குது. அப்படின்னா அது தூரத்தில் இருக்கிற, அதாவது தூரத்தில் ஒருத்தர் சரவணன் போகிறாரு, அவரை நம்ம கூப்பிட்றோம் ஓ சரவணா அப்படின்னு கூப்பிட்றோம், அவருக்கு காதில் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி ஈயாக்கா அப்படின்னா, ஈயா அப்படிங்கிறது அழைக்கும் மொழி. ஸோ ஜென்ரலி பீப்புள் டிரான்ஸ்லேட் இட் அஸ் என்னது? உன்னையே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் உன்னை, உன்னையே சத்தம் வரும். உன்னையே, உன்னையே. நாபுது இதுதான் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சம்படி கேன் கிவ் அ ட்ரை. நாபுது நம்ம படித்த இதில் வேர்ட்ஸோட மீனிங்கு, யா வேர்ட்ஸோட மீனிங் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இன்ஷால்லா இன்னைக்கு. வி ஹாவ் டு டூ சம் ஹோம்ஒர்க். ஸோ இந்த நமக்கு 3 days லீவ் இருக்குது. ஸோ தட் வி வில் எக்ஸ்பிளைன் இன்ஷால்லா தமிழ் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. நாபுது இதை பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மேட் மாதிரி இருக்குது? நஃபலு ஃபார்மேட் மாதிரி இருக்குது. ஸோ நூஞ்சப நா இருக்குது. நூஞ்சப நா பார்த்துட்டோம். அதனால என்னது? வி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. வி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்னது? வி அப்து. சொல்ல அப்துல்லா அப்படின்னா பேர் வைக்க முடியல. அடிமை. அடிமை என்ன செய்வான்? சர்வ் செய்வான். இன் ஜென்ரலாக அடிமை சர்வ் செய்கிறதுனால வி சர்வ். வி சர்வ்ஸ். ஜென்ரலி தெர் ஆர் சம் டிரான்ஸ்லேஷன் இபாதத், வி ஒர்க்ஷிப்னு இருக்கு. ஒர்க்ஷிப்புங்கிறது ரொம்ப குறுகிய வேர்டு. ஸோ அதனால என்னது? நாங்கள் உனக்கே கீழ்ப்படிந்தோம் அப்படிங்கிறது பெட்டர் வேர்ட். ஸோ வணங்குகிறோம் எழுதுறதுனால தப்பு இல்லை. பட் ஆனால் வி ப்ரிஃபர் என்னது? இந்த வேர்டு எழுதுறது இஸ் பெட்டர். உன்னையே வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம். உன்னையே வணங்குகிறோம். இப்போ ஒரு கொஷின் இருக்கு. மறுபடியும் இங்கே என்னது? வா அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. வா இஸ் அன் யூனிக் வேர்ட். இது ஒரு ப்ரிப்போசிஷன் தான். வி டென்ட் டிஸ்கஸ் தட். இட்ஸ் இஸ் விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஆஸ் அண்ட். சில டைம் வைல், சில டைம் என்னது? பை. இட் கீப்ஸ் சேஞ்சிங். இந்த கான்டெக்ட்ல என்னது? 2 சென்டென்ஸ்க்கு அண்டா ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு ரூல் ஒன்று, கோல்டன் ரூல் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ஏற்கனவே இந்த வேர்டு வந்துருச்சு, ஈயாக்க அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் இந்த வேர்டு வருது. இப்போ குரானில் ஒரு ஒரு தடவை இந்த வேர்டு வந்துருச்சு, அதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் எழுதிட்டேன், 2U எழுதிட்டேன்னா மறுபடியும் வந்தால் கண்டிப்பாக எழுதக்கூடாது குரானில். நம்ம ஞாபகம் வச்சுக்க தான் பார்க்கணும். மறுபடியும் மறுபடியும் எழுதிக்கிட்டே போகிறதுக்காக நம்ம இந்த குரான் டிரான்ஸ்லேஷன் வகுப்பு நடத்தலை. அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம ஏன் கிளாஸ் நடத்துகிறோம்னா, நம்ம குரான் ஓதும்போது, தொழுவை நடத்தும் போது, இந்த தொழுவையிலேருந்து நமக்கு என்னது? படிக்கிறது, ஓதுறது நமக்கு புரியணும். அப்படின்னா ஸோ திஸ் ஹாஸ் டு பி அண்டர்ஸ்டுட் லைக் வே, which means that you should start memorizing new words. இப்போ ஈயாக்காக்கு ஒரு தடவை 2U எழுதிட்டேன்னா இங்கே நெக்ஸ்ட் தடவை வரும்போது நான் எழுத மாட்டேன், விட்டுருவேன். இப்போ நஸ்தையின் இங்கே நான் இருக்குது, இந்த சேம் என்னது? நூஞ்சபண்ணா, அதனால வி. இங்கே சீன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஒரு வார்த்தையோடைய சீன் மட்டும் சேர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா சீக் அப்படின்னு அர்த்தம்.
கெஞ்சி கேட்கறது இருக்கு இல்லையா, வி சீக். அஸ்தைன், வி சீக் ஹெல்ப்னு சில பேர் சொல்லுவாங்க, வி சீக் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. போத்தார் என்னது ஒன்று செய்யும். நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் சில பேர் போட்டிருக்கீங்க. சில பேர் என்னது உன்னையே நாங்கள் கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படுகிறோம். இல்லாட்டி உனக்கே நாங்கள் என்னது கீழ்ப்படுகிறோம், வெறும் உன்னிடமே நாங்கள் என்னது உதவி தேடுகிறோம், உன்னிடமே என்னது உதவி தேடுகிறோம். ஸோ இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் என்னது உதவி தேடுகிறோம். டு யூ அலோன் வி சர்வ், அண்ட் டு யூ அலோன் வி சீக் ஸ்ட்ரென்த், வி சீக் ஸ்ட்ரென்த். நவ் we have the next ayat. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா, இஹ்தினா. ஸோ நான் நூஞ்சப நாளை எண்டாகிறதுனால we have to just say என்னது அஸ், அவர், அஸ் ஏதாவது ஒன்று சேர்க்கணும், அதனால அஸ். ஹிதாயத் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹிதாயத் தான். ஸோ கைட் அஸ், கைட் அஸ், எங்களுக்கு நேர்வழி காட்டு, எங்களுக்கு, இது எங்களுக்கு நேர்வழி காட்டு. எங்களுக்கு சிராத், இங்கே பாருங்க மறுபடியும் இங்கே ஒரு அலிஃப் அல் வருது. ஸோ அதனால என்னது தி சேர்க்கிறோம். சிராத் அப்படின்னா என்னது பாத். சிராத் அப்படின்னா சிராத்தல் முஸ்தகீம் கடக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாத். சிராத்தல் முஸ்தகீம், முஸ்தகீம் கியாம், இகாமத் சொல்கிறாங்க அப்படின்னா என்னது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறது. ஸோ ஸ்ட்ரெயிட். இகாமத்து தீன் சொல்கிறாங்க, நிலைப்படுத்துங்க தீனை. ஸோ தி பாத் ஸ்ட்ரெயிட், பாதை நேரான, பாதை நேரான. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் லைக் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். To you alone we serve, and to you alone we seek strength. Ihdina siratal mustaqim, guide us the path, the straight. Okay. So now I want to make you an important announcement. Is that so far another I have been presenting to you Quran and then keep writing for every verse, but we have almost completed one week now. So we will be having 3 days holidays also. So I want you to do a special homework when you really come back for the next. This is one Quran website that we are also technically supporting them. So what you can do is you can copy from this website and then keep writing it on your Quran. இந்த குரான் நீங்கள் குரான் கிளாஸ்க்கு இனிமேல் திங்கக்கிழமையிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இதுலேருந்து ஒன்று இதில் இங்கிலீஷ்னு நீங்கள் வச்சுக்கலாம், இதே போல் நீங்கள் தமிழ்லையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை மாற்றிக்கலாம் அந்த லாங்குவேஜை. ஸோ ஹவர் யுவர் கம்ஃபர்டபுள் இஸ் என்ன. ஸோ இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னது மீனிங் எழுதியிருப்பாங்க, இதை நீங்கள் தவறாமல் என்ன செஞ்சுட்டு வரணும், உங்கள் குரானில் எழுதிட்டு வரணும். ஸோ வி வில் ஜஸ்ட் டூ அண்ட் ரிவ்யூ, ஃபாஸ்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுடைய ஸ்பீட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் எழுதும்போது ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஏற்கனவே ஒரு வார்த்தைக்கு எழுதிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்லசீனங்கிற வார்த்தைக்கு இங்கே எழுதிட்டோம்னா சுரல் பக்ரால மறுபடியும் அல்லசீனை வந்துன்னா மறுபடியும் எழுத மாட்டோம். ஸோ இந்த அலேஹிம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை, அதனால எழுதக்கூடாது. எந்த வார்த்தைலாம் தெரிஞ்சிருக்கோ அதை விட்டுட்டு தெரியாத வார்த்தைகளை மட்டும் என்ன செய்யலாம், ஒரு ஹிண்ட்டுக்காக எழுதலாம். இப்போ இங்கே மறுபடியும் வா வருது, நமக்கு ஏற்கனவே இந்த போன ஆயத்திலே வா வந்துருச்சு, நமக்கு அது தெரியும்னால என்னது அண்டுங்கிறத எழுதக்கூடாது. அப்போது மினிமல் ரைட்டிங்கில் கொஞ்சம் கம்மியான எழுதியிருந்தாலே என்னது உங்களால் என்னது ஃபுல் டிரான்ஸ்லேஷன் என்னது கொடுக்க முடியும். அந்த ப்ராக்டிஸ்க்கு தான் என்னது வி ஆர் டூயிங் திஸ். ஸோ தட் இப்படி ஒரு ப்ராக்டிஸ் நான் கண்டிப்பாக எழுதி தான் வரணுமா, வெப்சைட்டில் தான் இருக்கேன் நான் பார்த்து படிச்சுக்கலாமே அப்படின்னா, நம்மளுடைய ஹையஸ்ட் அஜெண்டா ஆஃப் இந்த கிளாஸ் என்ன அப்படின்னா, when you recite Quran on your another prayers, or when you hear recitation of Imam during the prayers, you should be in a position to learn it or to understand the meaning. அந்த ஃப்ளோ வரணும் அப்படின்னா, இப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு நான் பார்த்து படிச்சுக்கலாம். நான் ஏன் இதை கற்றுக்கணுன்னா, தொழுவையில் ஓதும்போது நான் சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஓதும்போது எனக்கு ஞாபகம் வரணும் அது நேரான பாதை அப்படின்னு. இமாம் ஓதும்போது எனக்கு ஞாபகம் வரணும் அதோடைய பொருள். அப்போ இப்படி ஒரு எக்ஸசைஸை நம்ம இந்த வெறும் ஒரு சூறாக்கு இல்லை, ஃபுல் குரானுக்கு நம்ம செய்ய போகிறோம். சூரியல் ஃபாத்தியாலேருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் சூரிய நாஸ் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் எழுத போகிற அந்த ஒரு குரான் ஒரே குரான் தான் இருக்கணும். அது உங்களுடைய மதர் டாக்குமெண்ட் போல் என்னது மெயின்டைன் பண்ணணும். ஒரே குரானில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எழுதியிருப்போம். நம்மளுடைய ஹிண்ட்ஸு இது எல்லாமே ஒன்றுத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு மண்டே when we come back for the class, inshallah I will try to cover up the 7th ayat, and then
and then we'll give the complete explanation of Surah Al-Fatiha. So that is the greater achievement. And then this website, you can note it down. This is one website that is available, Quran.com. So I have put this on chat also. We will mention this. Somebody can put it on our WhatsApp group also. This is one website available. There is one more website that is also available, is Quran WB. There are a lot of PDFs. There are hard copy books. All are available. So you want people to try with it. This is a website that we are supporting technically to translate into the Tamil version and all that. So tafsirs, and then to add up with tajweed rules and all that. So that is the announcement. So now we'll come back. I have one more grammar to teach for next 4 minutes. So just a quick new grammar. See, இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது. இப்போ கத்தலை அப்படிங்கிற ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன ஆக்ஷன் நடந்துட்டு போட்டும் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன, இதில் 2 பேர் என்னது இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒரு ஒரு செயல் நடக்குதுன்னா 2 பேர் அந்த செயலில் என்னது இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒன்று அந்த செயலை செஞ்சவர், இன்னொன்று அந்த செயல் யார் மீது செய்யப்பட்டுச்சோ. அப்போ அது ரெண்டுத்துக்கும் எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது, யார் செஞ்சார், யார் யார் மேலே செய்யப்பட்டது. அதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஒன்று இருக்குது. கத்தலை இந்த வேர்டை பற்றி நமக்கு தெரியும். எல்லாமே என்னது ஜபரா இருக்கனால என்னது வெர்புன்னு சொல்கிறோம். இது என்னது இட்ஸ் அன் வேர்ப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹி கில்டு. இப்போ யார் செஞ்சாரோ அவருக்கு காத்திலூன் அப்படின்னு பேர். அப்போ என்னது, அந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்னது அலீஃப் சேர்த்துருக்காங்க. எண்டுன்னு நம்ம முன்னாடி பேசின என்னது டபுள் பேஷ், டபுள் ஜபரோ டபுள் ஜீரோ, ஏதோ ஒரு டபுள்ஸ் என்னது வருது. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எவர் செய்தாரோ அந்த நவுனை இண்டிகேட் பண்ணுது, செஞ்சவருடைய நவுனை இண்டிகேட் பண்ணுது. கத்தலை காத்திலூன். காத்திலூன் அப்படிங்கிறது கில்லர், எவர் செஞ்சாரோ. யார் செத்து போனாரோ, யார் இறந்து போயிட்டாரோ அவர் என்னது மக்தூல். இதுக்கு என்ன இண்டிகேஷன்னா, மீம் ஜபர் மா வருது, மீம் ஜபர் மா வருது. ஸோ மக்தூல். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ஹம்து நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஹம்துனா புகழ். ஹம்துனா என்னது, நம்ம ஏற்கனவே அல்லம் சூரால பார்த்த மாதிரி ஹம்துனா புகழ். ஆனால் அது ஒரு மீம் ஃப்ரண்ட்ல சேர்த்தோம், அப்போ தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. முஹம்மத் அப்படின்னா அது புகழுக்குரியவர். அந்த புகழ் யார் மேலே ஆப்ஜெக்டாக இருக்கோ அந்த ஃபார்மெட்லாம் என்னது இந்த ஃபார்மெட்டில் என்ன வருது. நெக்ஸ்ட் ஹலக்க, இது நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வேர்டு. ஹலக்க ஹி கிரியேட்டட், அவன் படைத்தான். ஹாலிகுன் அல்லாஹ்வை குறிக்கிறது. ஹாலிகுன் அவன் என்னது படைப்பவன், கிரியேட்டர் அவன் படைப்பவன். மஹ்லூக், மஹ்லூக் நான் மீம் ஜபர் மீம் சேர்ந்துருச்சுன்னா என்னது படைக்கப்பட்டவர்கள் நம்மளாம் என்னது அல்லாவுடைய என்னது மஹ்லூக்காக இருக்கும். ஹலக்க ஹாலிகுன் மஹ்லூக். நதர பார்த்தான், நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹி அப்சர்வ்ட். ஸோ நாதிருன் யார் அப்சர்வ் பண்ணாங்களோ அவங்க என்னது இந்த அப்சர்வர் ரிலேட்டிவ் வியூவர். மன்சூர் அப்படிங்கிறது யாரை பார்த்தாங்க, பார்க்கப்பட்டது என்னது பார்க்கப்பட்டவன். ஸோ சிமிலர் என்னது வேர்ட்ஸ் யூ கேன் have a reference, because we have a similar word coming up in Quran in the next ayat. It is maghzubi. maghzubi மீம் ஜபர் மா வந்திருக்கா, அதனாலே என்னது. அப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஒன் ஹூன்னு ஆரம்பிக்கணும். ஸோ ஒன் ஹூ என்ன கதப் அப்படின்னா அல்லாவுடைய கதப் வந்துரும்னு சொல்லுவோம். ஒன் ஹூ இஸ் என்னது ஆங்கிரி. ஒன் ஹூ இஸ் ஆங்கிரி, யார் மீது என்னது ஆங்கிரி, அவர் ஆங்கரர் கோவப்பட்டவர். ஒன்று யார் மேலே கோவப்பட்டாங்களோ அவங்க என்னது மகதூபி. இந்த டிரான்ஸ்லேஷன் இன்ஷால்லா on Monday class you will see. So we will have a break for 3 days. So utilize the days very fruitfully. So revise all the whatever has been discussed for the last 4 days. If you have missed something, then you can view the recording classes. So and then do